ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வீணை சேனல். இந்த வீடியோவில் நல்ல புசு புசுன்னு பூரியும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது நான் வீடியோவில் காட்டுற மாதிரி லைட்டாக கீரல் போட்டு வச்சுக்கோங்க. இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கிழங்கு வெந்து வரக்குள்ளே இந்த மசாலாவுக்கு தேவையான வெங்காயத்தை உரித்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயத்தையும் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ண இஞ்சி, ஃப்ரிட்ஜில் அந்த பச்சை பட்டாணி இருந்தது, அதையும் கொஞ்சமாக எடுத்து கூலிங் போகிறதுக்காக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அடுத்ததாக பூரிக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கலாம். கோதுமை மாவு எடுத்துருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ரவை, தேவையான அளவு உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு கைகளால் நல்லா கலந்து விட்டுறலாம். பூரி நல்லா புசு புசுன்னு வரணும், அது ரொம்ப நேரம் வரைக்கும் அப்படியே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு ரவை கட்டாயமாக சேர்த்துக்கோங்க. நல்லா சூப்பராக வரும். சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி ரொம்ப சாஃப்டாக பூரிக்கு பிசையக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை கொஞ்சம் டைட்டாகவே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவை நல்லா இந்த அளவுக்கு டைட்டாக பிசைஞ்சிருங்க. அடுத்ததாக இதை ஒரு மூடி போட்டு மூடி ஓரமாக வச்சிடலாம். நம்ம உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சுட்டு அப்புறமா பூரி போட்டுக்கலாம். ஸோ ஸ்டீமெல்லாம் போயிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கு. தண்ணியை வடிகட்டிட்டு இதில் நார்மல் பச்சை தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் சூடு குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம கீரல் போட்டு வச்சோம் இல்லையா, ஸோ அதனால் தோல் உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி உரிச்சிங்கனாலே ரொம்ப சூப்பராக தோல் வந்துடும். நீங்கள் அவசரமாக சமைக்கிங்க, தோல் உரிக்க கஷ்டமாக இருக்குது சூடாக இருக்கும்போது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே தோல் சீவிட்டு வேக போடுங்க. அது இன்னும் ஈஸியாக இருக்கும். நான் இப்போ உருளைக்கிழங்கு மசாலாவில் எனக்கு உருளைக்கிழங்கு மசிச்சு போட்டால் அந்தளவுக்கு பிடிக்காது. அதனால் கத்தியால் 1 2மாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு மசிச்சு போடணும் அப்படின்னா சூடாக இருக்கும்போது நீங்கள் அந்த மசிக்கிறதுக்கெலாம் வச்சுருப்பாங்களோ அதை வச்சு மசிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு டம்ளர் வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்து அது கூடவே ஒரு 5 6 போல் மிளகு அதையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், வெங்காயம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பச்சை பட்டாணி கூடவே ஒரு சின்ன சைஸ் தக்காளி, தேவையான அளவு உப்பு, மஞ்சள், அப்புறமா பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நான் எப்போயுமே பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா செய்யும்போது கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கிருவேன். அது ஒரு லைட்டாக புளிப்பு சுவையோடு நல்லாயிருக்கும். எல்லாமே லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி ரொம்ப மசிஞ்சு வெந்து வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. லைட்டாக வெந்து வந்தாலே போதும். அடுத்ததை நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பச்சை பட்டாணி தான் சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால அதுவுமே சீக்கிரமாக வெந்து வந்துடும். அப்புறமா ஒரு கிண்ணத்தில் 2 ஸ்பூன் அளவு கடலை மாவில் ஒரு 1/2 கப் போல் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கலந்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு உங்களுக்கு மசாலா எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமா கெட்டியாக வேணுமா அதுக்கு ஏற்றுற மாதிரி தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்கிற கடலை மாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் அது கொஞ்சம் கெட்டியாகி வரும். அது வரையிலும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பூரி மசாலாவும் சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை மட்டும் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். என்கிட்ட இல்லை. அடுத்ததாக பூரியை சுட்டு எடுக்கிறதுக்காக கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணுறதுக்காக அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை எடுத்து எந்த சைஸில் பூரி போட போகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். எல்லா மாவையுமே உருட்டி எடுத்தாச்சு. இப்போ நாம் தேய்ச்சி எடுத்துக்கலாம்.
அதுக்கு சப்பாத்தி பலகையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அந்த பலகை உருட்டுற கட்டை ரெண்டுலேயுமே லைட்டாக தடவி வச்சுக்கலாம். நம்ம மாவு தேய்ச்சி இந்த மாதிரி பூரி சுட்டெடுத்தோம் அப்படின்னா ஒரு 5-6 பூரி பொரிச்சதுக்கு அப்புறமாவே எண்ணெயெல்லாம் கொஞ்சம் கலங்கலாகி அது போக போக கருகி அடுத்த பூரியெல்லாம் பொரிக்கும் போது பூரி மேலே அந்த மாதிரி கருப்பு கருப்பாக தெரியும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி பலகையில் லைட்டாக எண்ணெய் தடவி நீங்கள் தேய்ச்சிட்டு பூரி சுட்டிங்கன்னா அந்த மாதிரி ஆகாது. நீங்கள் நார்மலாக சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி பூரிக்கு தேய்க்கக்கூடாது. ரொம்ப மெல்லிசாக இல்லாமல் கொஞ்சம் தடிமனாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி. ஒரு 5-6 மாவு மட்டும் நான் அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்திருக்கேன். நீங்கள் பூரி பொரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த எண்ணெயில் கொஞ்சமாக மாவை கிள்ளி போட்டு பாருங்கள். மாவு போட்ட உடனேயுமே மேலே எலும்பி வரணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் பூரிக்கு தேய்ச்சி வச்சுருக்கிற மாவை போட்டு பொரித்து எடுத்திங்கன்னா பூரி நல்லா புசு புசுன்னு வரும். பாருங்கள் எவ்வளோ புஸ்ஸுன்னு உப்பி வருதுன்னு. இதை நீங்கள் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பூரி செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லோருக்கும் பிடிச்ச மாதிரி நல்ல புசு புசுன்னு பூரியை நீங்களும் செஞ்சு கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு மசாலாவையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணணும். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் தேய்ச்சி பூரியாக சுட்டு எடுத்துடலாம். ஒரு 7-8 பூரி பொரித்து எடுத்ததுக்கு அப்புறமும் எண்ணெய் வந்து கிளியராக நம்ம எப்படி ஊற்றினமோ அப்படியே இருக்குது பாருங்கள். ஸோ நான் இந்த வீடியோவில் சொன்ன ஒரு சில டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இதே மாதிரி நீங்களும் பூரி மசாலாவும் நல்ல புசு புசுன்னு பூரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நல்லதொரு வீணை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.